வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். சாருலதா புத்திசாலி பெண் என்று அனைவராலும் அறியப்பட்டவள். அந்த அலுவலகத்தில் அவளுக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்தது. அபத்தமான எதையும் சிறு புன்னகையுடன் உடனே அடையாளம் கண்டு கொள்வாள். தான் இனம் கண்டு கொண்டதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனே உணர்த்தியும் விடுவாள். இது அதிகப்படியான வார்த்தை டேனியல், இதை அவாய்ட் பண்ணிட்டு வேலையை மட்டும் பார்க்க ட்ரை பண்ணுங்களேன். இதுதான் சாருலதா. கடுமையான வார்த்தை பிரயோகம் இல்லாமலேயே கடுமை காட்ட அவளுக்கு தெரியும். ஒரு சிறு பார்வை கூட அவளை எளிதாக பார்த்துவிட முடியாது. கூர்மையான நேர் பார்வையோடு விழிகளோடு விழி பார்ப்பவள். எதிரே நிற்பவன் பதறி போய் தன் பார்வையை திருப்பிக் கொள்ளும் வரை சாருலதா தன் பார்வையை விலக்கிக் கொள்ளவே மாட்டாள். கிருஷ்ணனுக்கு சாருலதாவை மிகவும் பிடிக்கும். அவள் வேலையில் சேர்ந்திருந்த இந்த 2 ஆண்டுகளாத்தான் ஆபீஸே பூஞ்சோலையாக கண்ணுக்கு தோன்றுகிறது என்று அடிக்கடி தனஞ்சயனிடம் சொல்லுவான் அவன். எனக்கொன்றும் அப்படி தோன்றவில்லையே. 6 வருடமாய் பார்க்கும் அதே ஆபீஸ் தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. இதை போய் பூஞ்சோலைன்னு எந்த மடையனாவது சொல்வானா என்றான் தனஞ்சயன். இந்த மடையன் சொல்வான்டா, உனக்கு மறை கலண்டு விட்டதுன்னு நான் சொல்லுவேன் என்றான் தனஞ்சயன். நீ என்ன வேணுமானாலும் சொல்லிக்கொள். அவள் பேச்சும் பார்வையும் சிரிப்பும். ஏண்டா இப்போது ரோட்டில் போகும் நாயை கூப்பிடுகிறாய் என்றான் தனஞ்சயன். தனஞ்சயன் எரிச்சலுடன் வாசல் பக்கம் எட்டி பார்க்க காதல் கற்பனை குதிரின் வேகம் தடைப்பட்டவனாய் அவனை விட அதிக எரிச்சல் பட்டான் கிருஷ்ணன். மனுஷனடா நீ. ஒரு மனுஷன் ரசிச்சு சொல்வதற்கும் நாயை கூப்பிடுவதற்கும் வித்தியாசமே தெரியாதா உனக்கு என்றான் கிருஷ்ணன். என்ன வித்தியாசம்? பெரிய வெங்காய வித்தியாசம். 2க்குமே இச்சு போட்டால் நான் எந்த இச்சுன்னு கண்டேன்? எனக்கு எல்லாமே ஒன்றுதான் என்றான் தனா. உன்னிடம் போய் நான் என் காதலை பற்றி சொல்ல வந்தேன் பார், ஏன் புத்தியை சொல்ல வேண்டும் என்றான் கிருஷ்ணன். இல்லாத ஒன்றை பற்றி நீ எல்லாம் பேசக்கூடாது. மனுஷனை நிம்மதியா தூங்க விடு. சும்மா காதோரம் தொணத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்த மகனை கள்ள தூக்கி போட்டு உன் கதையை முடித்து விடுவேன் என்றான் தனா. கிருஷ்ணன் சாருலதாவை பற்றி தனஞ்சயனிடம் புலம்பிய போதெல்லாம் தன்னை நிம்மதியாய் வேலை பார்க்க விடாமல் தொந்தரவு செய்கிறானே என்றுதான் தனஞ்சயன் கோபப்பட்டிருக்கிறானே தவிர கனவில் கூட சாருலதாவை பற்றி அவன் யோசித்ததில்லை. கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் அவளிடம் ஒரு பார்வையை வீசிவிட்டு அவன் போக்கில் போய்விடுவான். கிருஷ்ணனின் காதல் முற்றி போய் தூக்கத்தில் பினாத்துகிற அளவிற்கு வந்தபோது தனஞ்சயன் அவன் மேல் எரிந்து விழுந்தான். இந்த இளவெடுத்த காதலை அவகிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானேடா. நீயும் தூங்காமல் என்னையும் தூங்க விடாமல் ரோதனை பண்ணி என் உயிரை ஏண்டா எடுத்து தொலைக்கிறாய் என்று தினமும் அவளிடம் சொல்லத்தான் நினைக்கிறேன்டா என்றான் கிருஷ்ணன். இது என்னவோ பழைய சினிமா பட டைட்டில் போல இருக்கே என்றான் தனா. நீ வேறு ஏண்டா நேரம் காலம் தெரியாமல் எக்கு தப்பாய் கேள்வி கேட்டு வைக்கிறாய் என்றான் கிருஷ்ணன். சரி விடு, சொல்ல நினைத்தவன் சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே. எப்படிடா சொல்வது? இப்படி கேட்டவனை வினோத பிரவியை பார்ப்பது போல் விசித்திரமாக பார்த்தான் தனஞ்சயன். இவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவனுக்கு ஒரே கவலையாகி போய்விட்டது. ஏண்டா வாயால் தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு நேரமும் உன் திருவாயை மூடாமல் என்னிடம் கதை அளந்தா இல்லையா? அந்த கதையை போய் அப்படியே அவளிடம் அளக்க வேண்டும் என்றான் தனஞ்சயன். நேற்று கூட அப்படித்தாண்டா நினைத்தேன் என்றான் கிருஷ்ணன். நினைத்ததை முடித்திருக்க வேண்டியதானேடா என்றான் தனா. இல்லடா மச்சான், ரெட் ரோஸை கையில கொடுத்து என் காதலை சொல்லணும்னு ரொம்ப நாளாய் ஒரு நினைவு என்றான் கிருஷ்ணன். இது வேறா? எங்கே இருந்துதான் இப்படி அபத்தமா யோசிப்பீங்க? ரெட் ரோஸ் என்ன காதலின் அடையாளமா என்றான். நான் அதை டேஞ்சரஸ் சிக்னல்னு நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றான் தனஞ்சயன். காதலின் மகத்துவம் தெரியாமல் பேசாதே. ஓகே, நான் பேசல, நீ தான் பேசேன். ரெட் ரோஸும் வாங்கி கொண்டு போனேன்டா. அப்புறம் ஏண்டா சொல்லவில்லை என்றான் தனா. வாங்கும்போது நல்லா தாண்டா இருந்தது என்றான். எதுடா? அந்த ரெட் ரோஸ் தான். உன்னை அப்புறம் என்ன தாண்டா ஆனது? அவகிட்ட போய் ரோஸை எடுத்தால் காம்பு மட்டும்தான் மச்சான் கையில வருது. பூவோட இதழ்கள் எங்கடா போச்சு? உதிர்ந்து போச்சுடா. சிரித்து கொண்டே, நீ இந்த ஜென்மத்தில் உன் காதலை அவகிட்ட சொல்ல மாட்டேன் என்று மறுபடியும் சிரித்தான் தனா. சிரிக்காதடா மச்சான். ஏன் நான் சிரித்தால் உனக்கு பிடிக்காதா? அவ சிரித்தால் தான் உனக்கு பிடிக்குமா என்றான் தனா.
ஐயோ, சொல்லவே மறந்து விட்டேன் தனா. முந்தா நாள் பக்கத்து சீட்களா ஏதோ ஜோக் சொன்னான்னு அவ சிரிச்சா பாரு. அன்னைக்கு பூராவும் எனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சுடா என்றான். அடைமலை விடாமல் பெய்தால் உனக்கு மட்டும் ஜில்லுன்னு இருக்கும், ஊருக்கே ஜில்லுன்னு தான் இருக்கும் என்றான் தனா. தனஞ்சயனின் கிண்டலை கவனிக்காமல் கிருஷ்ணன் தன் டைரியில் ஒரு பேப்பரை கிழித்து வைத்து கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்து பேனாவால் தாடையை உருட்டு கொண்டு தட்டுவதும் பின் அவசரமாய் குனிந்து எழுதுவதுமாக இருந்தான். இவன் என்ன செய்கிறான்? தனஞ்சயன் யோசனையுடன் அவன் அருகே போய் பேப்பரை பார்த்தான். வானில் ஒரு வெண்ணிலா, மண்ணில் ஒரு பெண்ணிலா, அது வேறு யாருமல்ல நீயேதான் என்று எழுதியிருந்தது. என்னடா இது? பார்த்தால் தெரியவில்லை. கவிதை. கவிதை கவிதையா? விளக்கென்ன? குடித்து விட்டவனை போல முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக்கொண்டு தனஞ்சயன் கேட்டான். அதை கவனிக்காமல் வைரமுத்து போல முகத்தை பெருமையாக வைத்துக்கொண்டு கிருஷ்ணன் பதில் சொன்னான். கவிதைதான். எப்படி, நல்லா இருக்கா? உனக்கு எதற்கிட அந்த வேண்டாத வேலை என்றான் தனா. சாருலதாவிற்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமாண்டா. அடக்கன்றாவியே, அவள் நல்ல கவிதை எழுதுவாள் தெரியுமா? அதை தெரிந்து கொண்டு நான் என்ன பண்ண போறேன் என்றான் தனா. அதனால்தான் அவளை கவிதையாலேயே கவர் பண்ணலாம்னு நானும் இந்த கவிதையை எழுதினேன். படிக்கிறேன், கேட்கிறாயா? நீ இப்போது என்னிடம் அடிவாங்கத்தான் போகிறாய். நம்ம 6 வருட ஃப்ரெண்ட்ஷிப் உன் அரைகுறை கவிதையால் பிரிந்து போக வேண்டுமா? நீயே ஒரு முடிவிற்கு வா என்றான் தனா. அந்த அபார்ட்மெண்டில் தனஞ்சயன் தான் முதலில் அட்வான்ஸ் கொடுத்து கூடி வந்திருந்தான். ரொம்பவும் கெஞ்சி கேட்டு கிருஷ்ணன் அவனுடன் தங்க வந்தான். இப்போது அவன் வெளியே போவென்று சொல்லிவிட்டால் இவ்வளவு வசதியோட வேற ஒரு அபார்ட்மெண்ட் கிடைப்பது சென்னையில் கஷ்டமான விஷயம் என்பதால் தன் கவிதை சொல்லும் ஆசையை உடனடியாக கைவிட்டான் கிருஷ்ணன். ஆனால் விடிய விடிய தூங்காமல் விளக்கை எரிய விட்டு கொண்டு கவிதை எழுதுகிறேன் பேர்வழி என்று சுற்றிலும் காகித பந்துகளை சுருட்டி வீசிக்கொண்டு கிருஷ்ணன் பண்ணிய அலம்பல் தாங்காதவனாய் தனஞ்சயன் மறுநாள் மதிய உணவு நேரத்தின் போது சாருலதாவின் இருக்கைக்கு சென்று அவள் எதிரே அமர்ந்தான். அவள் ஆச்சரியமாய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையில் கேள்வி இருந்தது. இங்கே பாருங்க மிஸ் சாருலதா. பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மிஸ்டர் தனஞ்சயன் என்றாள். உங்களால் எனக்கு ராத்தூக்கம் போய்விட்டது. சாருலதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இவன் என்ன இப்படி வந்து நேராய் பேசுகிறான்? இவன் இப்படியெல்லாம் பெண்களிடம் வலியும் ரகம் இல்லையே. என்னங்க, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்க பதில் பேசாமல் என் முகத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கீங்க. என் முகத்தில் அப்படி என்னதான் இருக்கு என்றான். அவன் எரிச்சலுடன் கேட்ட விதத்தில் அவளுக்கு அவனது முகத்தை பார்க்க தோன்றிவிட்டது. காந்தம் போன்ற அவனுடைய கண்களை நேருக்கு நேராய் பார்த்தவளின் உடலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. மின்சாரம் பாய்ந்ததை போன்ற புது வகையான ஒரு உணர்வை அவள் அனுபவித்தாள். அவனது ஊடுருவும் பார்வையை எதிர்கொள்ள இயலாமல் முதன்முறையாக அவள் விழி தாழ்த்தினாள். என்னடா இது? நான் கிருஷ்ணனுடைய காதலை சொல்ல வந்தால் இவள் என்ன இப்படி பார்வை பார்க்கிறாள் என்றான் தனா. தனஞ்சயன் தாடையை தடவிக்கொண்டான். எதிரில் அமர்ந்திருக்கும் பெண் ஏதோ வகையில் அவனை பாதிப்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. செச்ச, இவள் கிருஷ்ணனின் காதலி. தனக்கு உரு போட்டு கொண்டே தனஞ்சயன் அவளை நிமிர்ந்து பார்க்க அதே நேரம் அவளும் அவனை பார்த்தாள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே நேரம் இந்த கதை மீண்டும் தொடரும். நன்றி.